அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சுங்க. அது உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன். என்னன்னா, ஒரு 15 வருஷம் கால போராட்டங்க. அந்த போராட்டத்துக்கு எந்த அரசு அதிகாரிகளும் செவி சாய்க்கல. நாங்களும் பல பெட்டிஷன்லாம் குடுத்து பார்த்தோம். 15 வருஷங்க. 15 வருஷம் போராட்டம். அதுக்கு மிச்சமாவே பண்ணிட்டாங்க. பட் நான் உள்ள வந்து 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் போராட்டத்துல எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாத இடத்துல திடீர்னு விஜய் ஆட்சில ரெஸ்பான்ஸ் கிடைச்சுச்சு. எப்படின்னு தெரியுமா? நான் கலெக்டரேட்டுக்கு போனேன். எங்க நிலம் பக்கத்திலேயே கல்குவாரி. அதாவது எங்க நிலத்திலேயே பாதி. அத அளக்க சொன்னாலும் அளக்க வரமாட்டேங்குது. கனிம வளத்துறையில சொன்னா கூடவுமே அதுக்கு எந்த ஸ்டெப் எடுக்கல. 10, 15 முறை வந்து லெட்டர் குடுத்தாலும் லெட்டர் வாங்க மாட்டேங்கிறான். ஒரு டைம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி லெட்டர் வாங்க வச்சு, தாலுகா ஆஃபீஸ் வரையும் வந்துச்சு. அதுக்கு மேல வரல. நாமளே போய் கேட்டாலும், தாசில்தார் அங்க போயிட்டாரு, இங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அலக்கழிப்பாங்க. சரி நம்மளுக்கும் அது ஒரு மாரி இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு. சரி போடான்ட்டு. சரி இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, விஜய் ஆட்சில இந்த கல்குவாரி எல்லாம் மூடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நியூஸ் பேப்பர் அது இதெல்லாம் பார்க்குறோம்ல. பார்த்துட்டு இந்த யூடியூப் இந்த ஆன்லைன்லாம் பார்க்குறோம். பார்த்துட்டு நாமளும் போயிட்டு கலெக்டரேட்ல ஒரு புகார் குடுத்தோம். என்னன்னா ஆச்சரியம், எப்பவுமே வந்து நம்ம போனோம்னாவே ரெஸ்பான்ஸே கிடைக்காது. இந்த முறை நான் வந்து விண்ணப்பம் எழுதி குடுத்து, அந்த விண்ணப்பத்துக்கு அவன் சீல் வைக்கிறது தாங்க இங்க ஆச்சரியமே. விண்ணப்பம் வாங்கிட்டாங்க. விண்ணப்பத்த அவங்க வாங்கி சீல் வச்சு நான் கேட்டேன். "சீல் வச்சு குடுங்க சார். எனக்கு கோர்ட்டுக்கு வேணும்." அப்படின்னு கேட்குறேன். சீல் வச்சு குடுக்குறான். இப்ப எனக்கு என்னன்னா, ஒரு விஜய் சின்ன மாற்றம் ஏற்பட்டுருக்குதே. இப்போலாம் 15 வருஷ போராட்ட காலம். ஏன் ஈவன் சொல்றேங்க. அந்த கல்குவாரிக்காரன் ஒரு திமுககாரன். எந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே நமக்கு நடக்காதுங்க. அங்க கலெக்டரேட்ல போய் கனிம வளத்துறையில நம்ம போய் போராடினோம்னா எதுவுமே நடக்காது. கலெக்டர் கிட்ட பெட்டிஷன் குடுத்து பார்த்தேன். அதுவும் உங்க பிரச்சனை இந்த வாரத்தில முடிச்சு குடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நடக்காது. போலீஸ் ஸ்டேஷன் போனா அவங்களுக்குள்ள 2 பேத்துக்குள்ள பேசிக்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட போலீஸ்காரங்க பேசிக்குவாங்க. அடுத்தது பார்த்தா சப்போர்ட் ஃபுல்லா அவனுக்கு தான் போகும். எந்த ஆக்டிவும் நடக்கல. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியன்னா, என் விண்ணப்பத்த வாங்கிட்டாங்களே! என் விண்ணப்பத்த வாங்கி சீல் வச்சு குடுத்துட்டாங்க. இப்ப நான் அத கோர்ட்ல கூட வைப்பேங்க. அது மிகப்பெரிய எவிடன்ஸ். கோர்ட்ல வைக்கலாம். நிலத்த அளக்க விட மாட்டேங்கிறாங்க. இப்ப ரீசென்ட்டா கூட விண்ணப்பம் குடுத்துருக்குறோம். அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியன்னா, விண்ணப்பத்த வாங்கிட்டான். இப்படி விண்ணப்பத்த அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. என்றது தான் ஆச்சரியமே. அப்ப என்னன்னா, அரசு அதிகாரிகளுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்குது. விஜய் மேல. விஜய் ஒரு டைம் சொன்னாரு. ஒரு பெரிய ஸ்டேஜ்ல ஒண்ணு சொன்னாரு. மேல இருக்கிறவன் வந்து கரெக்ட்டா இருந்தான்னா, கீழ இருக்கிறவன்லாம் கம்முன்னு இருப்பான். சொன்னா சூப்பர் தான். நான் கூட தான் என் சின்ன வயசு 8ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ் படிக்கும்போதுலேருந்து விஜய் ரசிகர். லவ் டுடேலேருந்து விஜய் ரசிகர். நெறைய கிளை தலைவராலாம் இருந்திருக்கிறேன். பட் ஆனா, நான் இவ்வளோ பெருசா எதிர்பார்க்கல அவர்கிட்ட. எதிர்பார்த்தா இவர் கொஞ்சம் நேர்மையா இருப்பாருன்னு. பட் இவ்வளோ அ அன்புமணி ராமதாஸ் சொல்ற மாரியே, அரசு அதிகாரிங்க வளைஞ்சு குடுத்தா தான் கரப்ஷன தடுக்க முடியும். ஏன்னா, கரப்ஷன் வாங்குறதே அதான் கரப்ஷனாவே என்னது ஊழல். ஊழல் எங்க நடக்கும்? தனியார்ல நடக்காது. அது ஊழல் கிடையாது. தனியார்ல நடக்கிறது ஊழல் கிடையாது. கவர்மெண்ட் நடக்கிறது தான் ஊழல். கரப்ஷன். அதனால எனக்கு தெரிஞ்சு அரசியல் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்குது. இந்த ஆட்சி இப்படி நீடிச்சுன்னா, மக்களுக்கு உங்களுக்கு போட்டுருவாங்க, புகழுவாங்க. கன்டின்யூ பண்ணுங்க. ப்ளீஸ்.